العليم الحكيم. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவன் மீது உரித்தாட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இர்லோக தலைவர் நமது நாயகம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் வழிமுறையை தன்னுடைய வாழ்வின் நெறிமுறையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சூஃபியாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இன்றைய காலத்தை பார்க்கிற பொழுது மிகவும் ஒரு குழப்பமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் ஒரு சிரமமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹையும் ரசூலையும் விட்டு வெகு தூரம் விலகி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய காலத்தில் விட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் சரியாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு சீர் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், தீன் பற்றுள்ள பெண்மணிகள் சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது. மார்க்க கல்வி என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வி எந்த அளவிற்கு பெண்களுடைய உள்ளத்திலே வருகிறதோ அந்த அளவிற்கு அதனுடைய தாக்கம் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் என்னவென்று சொன்னால் பெண்களிடத்திலே தீன் குறைகிறது என்பதுதான் அதனுடைய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. வரலாறுகளை பார்க்கலாம். சமூகத்தை சரி செய்த, சமூகத்தை சீர் செய்த, சமூகத்திற்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுத்த பல இமாம்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்களுடைய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சொல்கிறோம், மதரசாக்கள் எல்லாம் ஓதி தரப்படுகிறது புகாரி ஷரீப். ஒரு ஆதாரத்திற்கு என்று சொன்னால் முதலிலே சொல்லப்படுவது புகாரியாக இருந்து கொண்டிருக்கிறது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம். அவர்களைத்தான் நாம் சொல்கிறோம், இன்றளவும் சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருப்போம். அந்த இமாம் இவ்வளவு பெரிய தாக்கத்திற்கு உள்ளானவர்களாக வந்ததற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது சிறு வயதிலே அவர்கள் பார்வையை இழந்து விடுகிறார்கள். சிறு வயதிலேயே பார்வை இழந்து விடுகிறார்கள். 2 கண் பார்வையும் பறிப்போய் விடுகிறது. அவர்களுடைய தாய் மார்க்க தீனும் இருந்தது, இறையச்சமும் இருந்தது. அல்லாஹ் கண்டிப்பாக அதை சரி செய்து தருவான் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு தூங்கக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவிலே காண்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவிலே காண்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அம்மையார் இடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்து விட்டான், உங்களுடைய குழந்தைக்கு கண் பார்வை வந்து விட்டது. அன்றைக்கு அப்படி இருந்தார்கள். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை? நம்ம தூங்கணும்னா எப்படி வருது கனவுல? அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், நல்லோர்கள் சாலிஹீன்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள். இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனையில் எண்ணங்கள், ஈமானுடைய தரங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இமாம்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்கள் தக்வா உள்ளவர்களாக உருவாக வேண்டும். அதிலே மதரசாவில் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரியார்கள், சாலிஹீன்கள் சொல்லித் தருவார்கள், நீங்கள் மார்க்க கல்வியை எவ்வளவு வேணாலும் படிங்க. சில சூஃபியாக்கள் சொல்லித் தருவார்கள், பெட்டி பெட்டியாக கிதாப் வைத்து படிங்கள், அது உங்களுக்கு பயன் தராது. எப்பொழுது அது உங்களுக்கு பயன் தரும் என்று சொன்னால் அவர்கள் தீன் கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு 3 விஷயத்தை பெரியார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, உலக ஆசை அறவே இருக்கக்கூடாது. உலக ஆசை எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுமோ அப்பொழுது ஹராம் ஹலால் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும்.
ஆகவே உலக ஆசை என்பது உள்ளத்திலிருந்து சுத்தமாக நீங்கிவிட வேண்டும். இரண்டாவதான விஷயம் என்னவென்று சொன்னால், சைத்தானியத்தான தொடர்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக சொன்னார்கள், ஏதாவது ஒரு சிரமம் நம்மால் பிறருக்கு எந்த வகையிலையும் ஒரு சிரமங்கள் என்பது ஏற்பட்டு விடக்கூடாது. பிறர்கள் ஏதாவது சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட அந்த சிரமத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். இது மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்களுக்கு 3 உபதேசங்களாக பெரியார்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்து விடுகிறேன். இன்றைக்கு மக்தப் மதரசாக்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதனால் யாரை கண்டாலும் பயம். அவர் வந்து விட்டார், நம்ம எதுவும் செய்து விடுவாரோ, இவர் வந்து விட்டார், நம்ம எதுவும் செய்து விடுவாரோ என்ற பயம். ஐரோப்பியாவில் ஒரு இளைஞன் அழுது கொண்டிருந்தான். ஸ்பெயினிலே ஒரு இளைஞன் அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது ஐரோப்பிய உளவாளி அங்கே வந்து அந்த இளைஞனிடத்துல கேட்டார், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? தீனுக்காக வேண்டி போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நான் அதற்கு போகிறேன் என்று சொல்கிறேன். ஆனால் என்னுடைய தாய் சொல்கிறாள், இன்னும் 5 ஜுசுக்கள் உனக்கு பாக்கி இருக்கிறது, அதை நீ மனனம் செய்து விட்டு அப்புறமாக செல் என்பதாக சொல்கிறார். அதை நினைத்து அழுகிறேன். அந்த உளவாளி இதே தகவல் அங்க போய் சொன்னாரு. சொல்லுகிற பொழுது அங்கே ஐரோப்பிய நாட்டினுடைய அந்த முக்கியஸ்தர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நாம் ஸ்பெயினை கைப்பற்றி விட முடியாது. ஏனென்று சொன்னால் குழந்தைகளுக்கு வீரத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் மார்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே நாம் அங்கே எந்த விதத்திலையும் நாம் ஸ்பெயினை கைப்பற்றி விட முடியாது. ஒரு 20-30 வருடங்கள் கழிந்ததற்கு பின்னால் மீண்டும் உளவாளி வந்தான். வரக்கூடிய நேரத்திலே ஒரு இளைஞன் அழுது கொண்டிருந்தான். ஏனப்பா அழுது கொண்டிருக்கிறாய் என்பதாக அந்த இளைஞனிடத்திலே கேட்கிற பொழுது, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய தாயோ அதை திருமணம் செய்வதற்கு தடையாக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, இதே ரிப்போர்ட் அங்க போய் சொல்லுகிற பொழுது, இதுதான் சரியான தருணம், நான் ஸ்பெயினை இப்பொழுது நாம் உள்ளே நுழைந்து அவர்களுடைய ஒற்றுமையை குலைத்து ஸ்பெயினை நாம் கைப்பற்ற வேண்டும் என்பதாக கைப்பற்றப்படுகிறது. அப்ப பெண்களுக்கு மார்க்க கல்வி என்பது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. ரஷ்யாவிலே பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை அடியோடு துரைத்து எறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி பல வேலைகள் செய்யப்பட்டது. இஸ்லாம் மாணவன் என்று பெயரை கேட்டாலே கொல்லப்பட்டது. அப்ப பெண்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு குகையை அமைத்து அந்த குகைகளுக்குள்ளே தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி யாருக்கும் தெரியாமல் உயிரோடு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பல மாதங்கள் தங்கி தீனுடைய கல்வியை கற்க வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு பயான் நடந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட இன்றைக்கு இல்லாத நிலை இன்றைக்கு சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன காரணம்? நம்முடைய ஈமான் என்பது மிகவும் பலகீனமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை சரி செய்யக்கூடிய வகையிலே இப்பொழுது மதரசாக்கள் எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அன்பு நண்பர் ஹசரத் இர்ஷாத் அஜித்தை பத்தி ஒரு விஷயம், ஒரு சிறப்பானவங்க, ஓதுற காலத்துல இருந்தே கவலையில உள்ளவங்க. சிராஜ் என்பது ரொம்பவும் கஷ்டமான ஒரு கிதாபு. அப்ப பரீட்சை நடக்குது, முழு பரீட்சை. அசத்துக்கு உடல்நில சரியில்லாம போயிருச்சு, பரீட்சை எழுத வர முடியல. அசத் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்கள வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப பரீட்சையை எழுத வரல. அப்ப அரபி அசரத்துடைய பேரர் ஃபசுல்லா அசத் அவங்க தான் சிராஜ் என்கிற அந்த கிதாப் எடுத்தாங்க. பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் இருக்கிறாங்க தெரியும். அப்ப இவங்க வராமையே அந்த பரீட்சையிலே அட்டனே பண்ணல. ஆனா எவ்வளவு மார்க் எடுத்தாங்க? 87 மார்க். அசத் அவங்க பரீட்சைக்கு வராமையே போட்டாங்க. ஏன்னு சொன்னால் அசத் அவங்க அவ்வளவு திறமையானவங்கன்னு அசத்துக்கு தெரியும். அதனால பரீட்சைக்கு வராமே 87 மார்க் அசத்துக்கு போட்டாங்க. அப்படிப்பட்ட அசத் அவங்க இப்ப மதரசாவை எடுத்து மிகவும் ஒரு முன்னெடுப்போடு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாம் தீன் கல்வியை கற்றதோடு இறையச்சத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.